கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்கிற தலைப்பிலே தேவனை மகிமைப்படுத்த சொன்ன இயேசுவை கவனித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் பலவிதமான வியாதியஸ்தர்களை அவர் கண்டபொழுது அவர்களுக்காக மனதுருகி அவர்களை தொட்டு சுகமாக்கினார் என்பதை நாம் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட அநேக சம்பவங்களை பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்து அவ்விதமாக அவர்கள் மீது ஒரு மிகப்பெரிய மனதுருக்கத்தோடு அவர்களுக்கு அற்புதங்களை செய்து அனுப்பின அநேக சம்பவங்களை வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படி போல ஒரு கிராமம் ஒன்றிலே இயேசு பிரவேசித்த பொழுது அந்த கிராமத்திலே ஒரு 10 குஷ்டரோகிகள் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று கொண்டு, ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று கெஞ்சி அவர்களுடைய சுகத்திற்காக மன்றாடுகிற ஒரு சம்பவத்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் வாசிக்கிறோம். இந்த சம்பவத்தில் அந்த குஷ்டரோகிகள் தூரத்திலே நின்று கொண்டு தங்கள் மீது மனமிறங்கி தங்களுக்கு ஒரு அற்புத தொடுதலை கொடுத்து இந்த வியாதியிலிருந்து அவர்களை சுகமாக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பி மன்றாடினதை நாம் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் அந்த நாட்களிலே குஷ்டரோகிகள் என்றால் அவர்கள் தூரமான இடத்திலே அல்லது மறைவான இடத்திலே இருந்து கொண்டு சத்தத்தை மாத்திரமே எழுப்ப முடியும். அவர்கள் அருகிலே யாரும் செல்ல மாட்டார்கள். அவர்களுக்கு உணவு, அத்தியாவசியமான தண்ணீர் ஒவ்வொன்றும் அவர்களுக்கு ஊருக்கு புறம்பாக வைக்கப்படும். அவர்கள் அங்கிருந்து அதை வந்து எடுத்துக்கொண்டு மறைந்து விடுவார்கள். இப்படித்தான் அந்த நாட்களிலே குஷ்டரோகிகளுடைய நிலைமை இருந்தது. ஆகவேதான் இவர்கள் இயேசுவுக்கு தூரமான இடத்திலே எதிராக நின்று கொண்டு இயேசுவின் உதவியை கேட்பதை பார்க்கிறோம். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீங்கள் போங்கள், நீங்கள் போகிற வழியிலே சுத்தமாவீர்கள் என்று சொல்லி அனுப்புவதை பார்க்கிறோம். அப்பொழுது அவர்கள் புறப்பட்டு செல்கிறார்கள். அவர்கள் புறப்பட்டு போகும் பொழுது அத்தனை பேரும் சுகம் பெறுகிறார்கள். ஆனால் ஒரே ஒருவன் மாத்திரம் திரும்பி இயேசுவிடத்திலே வருகிறான். ஆண்டவருடைய பாதத்தில் முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்கிறார், சுகமானவர்கள் 10 பேர், மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியன் சமாரியன் ஒருவனே அல்லாமல் வேறொருவரும் இல்லையா என்று ஆண்டவர் துக்கப்படுவதை பார்க்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறார், நன்மைகளை செய்திருக்கிறார். நம்மில் எத்தனை பேர் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக அவருக்கு நாம் திரும்பி போய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம்? விண்ணப்பத்திற்கு அவ்வளவு நேரம் எடுத்துக்கொண்டு அவ்வளவு காலங்கள் ஜெபிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அற்புதத்தை செய்த பிறகு எத்தனை பேர் திரும்பி போய் நன்றி செலுத்துகிறோம்? ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவதில், தேவனை மகிமைப்படுத்துவதில் குறை உள்ளவர்களாய் இருக்கிறோம். அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். நாமும் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு அற்புதங்களை செய்ய வேண்டும். பலவீனங்களிலிருந்து நம்மை நீக்கி சுகம் தர வேண்டும்.
சாத்தானுடைய கட்டுகளிலிருந்து நம்மை விடுவிக்க வேண்டும், அல்லது நம்முடைய பொருளாதார பிரச்சனையிலிருந்து நமக்கு ஒரு விடுதலையை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். இப்படி பல விண்ணப்பங்களை வைக்கிற நாம் அதை பெற்ற பின் ஆண்டவருக்கு திரும்பி போய் நன்றி செலுத்துகிறோமா? அந்த ஒரு ஆண்டவருக்கு மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் செலுத்துகிற குணாதிசயம் நமக்குள்ளே இருக்கிறதா? இல்லை என்றால் இன்றைக்கு அதை மாற்றிக்கொள்ள நம்மை அர்ப்பணிப்போம். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்திருப்பார். நீங்கள் அதற்காக நன்றி சொல்ல மறந்திருக்கலாம், தேவனை மகிமைப்படுத்த மறந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவரிடத்திலே அதற்காக நீங்கள் மன்னிப்பு கேட்டு ஆண்டவரிடத்திலே ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுங்கள். கர்த்தர் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் செய்த உபகாரங்களுக்காக ஒவ்வொரு நொடியும் நம்ம வாழ்க்கையில நன்றி சொல்ல வேண்டும். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய கிருபை. தாவீது ராஜா இவ்வாறாக சொல்லுகிறார், கர்த்தர் செய்த உபகாரங்களுக்காக நான் என்னத்தை செலுத்துவேன்? இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவர் நாமத்தையே தொழுது கொள்வேன். ஆண்டவர் நமக்காக சிலுவையிலே விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்தாரே, அதற்கு நம்ம பதிலாக என்ன செய்ய முடியும்? ஒன்றே ஒன்றுதான், நம்முடைய ஸ்தோத்திர பலிகள். வாய்களை திறந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளிலும் தகப்பனே, தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக நீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்த வேத வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீங்க இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்களிலே உம்மை மகிமைப்படுத்துவது, தேவனை மகிமைப்படுத்துவது எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த குஷ்டரோகிகள் 10 பேர் சுகமாக்கினதை அடுத்து அவர்கள் நன்றி இல்லாமல் போய் ஒருவன் மாத்திரம் நன்றி சொன்னதை சுட்டி காண்பித்து நீர் எங்களுக்கு உணர்த்தினபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கீங்க, ஆனால் நாங்கள் அதற்கு சில நேரங்களில் நன்றி சொல்ல மறந்து போகிறோம். அப்படி செய்த காரியங்களுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, ஆண்டவர், நீங்கள் செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக எங்களை மீட்பதற்காக உண்மையே தியாக பலியாக சிலுவையில் கொடுத்தீங்களே, அந்த அன்புக்கு ஈடாக நாங்கள் என்ன செலுத்துவோம்? கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம். வாழ்க்கை முழுவதும் உமக்காக அர்ப்பணித்து முடிவு பரியந்தம் சாட்சியாக நிற்க எங்களுக்கு கிருபை தந்து வழி நடத்துங்க. எங்களோடு இப்பொழுதும் ஜெபத்திலே தங்களை அர்ப்பணித்து நன்றி சொல்லி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கிறிஸ்து இயேசுவை மகிமைப்படுத்த நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.